அருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது இனிய வணக்கம். அதாவது இப்பொழுது நான் பேசப்போகின்ற தலைப்பு என்பது ஒரு அலசல், முழுக்க முழுக்க எம்ஜிஆரும் விஜயும் ஒன்றா. பலர் இப்பொழுது பேசி வருகிறார்கள். அதுவும் குறிப்பாக விஜய்க்கு எதிரான மனநிலை உள்ளவர்கள் என்ன பேசி வருகிறார்கள் எனில், இவரெல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியுமா, எம்ஜிஆர் ஆகிவிட முடியுமா, அவருக்கு அரசியல் பின்புலம் இருந்தது, இவருக்கு இல்லை என்றெல்லாம் பேசி வருகிறார்கள். அவருக்கு அரசியல் பின்புலம் இருந்தது என்பது உண்மை, இல்லை என மறுக்கவில்லை. அரசியல் பின்புலம் இல்லை என்பதற்காக அவருக்கு அரசியல் தெரியவில்லை, ஒருவருக்கு அரசியல் தெரியவில்லை என்று கணிப்பதும் தவறு. அரசியல் பின்புலம் என்பது அன்றாடம் பத்திரிகைகள் வாசித்தாலே, அரசியல் செய்திகளை விவாதம் செய்தாலே நமக்கு அரசியல் அறிவு என்பது வந்துவிடும். அரசியல் மயமாக்குதல் என்பது ஒரு பெரிய வித்தையே அல்ல, அது அவர்களது ஆர்வத்தை பொறுத்தது. அந்த ஆர்வம் என்பது, அரசியலில் ஆர்வம் இருந்தால் தன்னை போல அது சம்பந்தப்பட்ட செய்திகளை படிக்க தோன்றும், தெரிந்து கொள்ள தோன்றும். இதுதான் உண்மை. நான் எம்ஜிஆரை எப்போதும் குறைத்து மதிப்பிடுவதில்லை. எம்ஜிஆர் மானசீகமாக, நான் ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டது போல, எம்ஜிஆர் போட்ட சட்டத்தினால்தான் நான் கல்லூரி பேராசிரியராகவே பணியாற்ற நேர்ந்தது. அந்த நேரம் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைப்பதற்கு எம்ஜிஆர் போட்ட உத்தரவு ஒரு காரணம். அதனால் எம்ஜிஆரை நான் ரொம்ப மிகவும் நேசிக்கிறவன். காரணம், இன்னொரு காரணமும் உண்டு. அவர் எப்போவுமே காமராஜரை குறைத்து பேசவே மாட்டார். காமராஜன் தலைவர் என்பார், அண்ணா என் வழிகாட்டி. இதுதான் அவருடைய கூற்று எப்பொழுதுமே. இதனால் திமுகவில் பல சோதனைகளையும் அவர் சந்தித்தவர். காமராஜரை என் தலைவர் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக கருணாநிதியின் அரசியல் பழிவாங்குதல் என்பது மிக பயங்கரமாக அவர் சந்தித்தார். அதனுடைய விளைவுதான் கடைசியில் கட்சியில் இருந்தே வெளியேற்றப்பட்டார். இப்படி பல சம்பவங்கள் நிகழ்ந்தன. இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்தது ஒரு விபத்து மாதிரி தான் கிட்டத்தட்ட. அவர் உண்மையிலே தனி கட்சி ஆரம்பிக்கணும்னு விருப்பப்படலை. அவர் யார்கிட்ட சேரணும்னு ஆசைப்பட்டார்னா, திமுகவிலேருந்து அவர் வெளியேற்றப்பட்டதும் அவர் சேர விரும்பியது பெருந்தலைவரை பார்த்து காங்கிரஸில் சேர விரும்பினார், ஸ்தாபன காங்கிரஸில். அப்போ 2 காங்கிரஸ் உண்டு, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்திரா காங்கிரஸ் ஒன்று, ஸ்தாபன காங்கிரஸ் ஒன்று. இந்திரா காங்கிரஸ் இந்திரா தலைமையில் இருந்தது, ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜர் தலைமையில் இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. தலைவர் வேறு யாராக இருந்தாலும் காமராஜர் தான் அதுக்கு ஆக்சுவலாக பொறுப்பான தலைவராக, தனிப்பெருந்தலைவராக இருந்துக்கிட்டு இருந்தார். இந்த நிலையில் அவர் கிட்டத்தட்ட 2 மாதங்கள், அவர் வெளியேற்றப்பட்டு 2 மாதங்கள் அவர் அமைதியாக இருந்தார். எதுக்காகன்னா, எம்ஜிஆர் காமராஜர் கூப்பிடுவார், நம்ம காமராஜர் கூட போயிடலாம் அப்படிங்கிறன்னு. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. தனி கட்சி ஆரம்பித்து அப்படியெல்லாம் அவருக்கு திட்டமே கிடையாது. எம்ஜிஆருக்கு திட்டம் கிடையாது. அதை யார் மூலமாக அவர் சொல்லிவிட்டாரா இல்லை அவங்களா தன்னிச்சையாக சொன்னாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. யார் 2 பேருன்னா, ஒன்று துக்ளக் ஆசிரியர் சோ, இன்னொன்று தினமணி ஆசிரியர் ஸ்ரீனிவாசன். அப்போ இருந்தவர். 2 பேருமே அப்பழுக்கற்ற நேர்மையானவர்கள் தான். அப்போது சீனிவாசன்லாம் கேட்க வேண்டாம், அவருடைய கட்டுரைகள்லாம் நான் படிச்சிருக்கேன் அப்போவே. நான் சொல்கிறதெல்லாம் 1968களிலேயே நான் சீனிவாசன் கட்டுரைகளை படிச்சிருக்கிறேன், சோவினுடைய கட்டுரைகளை படிச்சிருக்கேன். என்னால் அவங்கள பற்றி எனக்கு ஓரளவு நல்லாவே தெரியும். அந்த அடிப்படையில் அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் ஆஃப் தி ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க, காமராஜர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அடிக்கடி ஒரு வாரத்துக்கு 3-4 நாள் ஆஃப்டர் 9 o'clock அவர் சாப்பிட்டுலாம் முடித்த பிறகு அவர் கூட மொட்டை மாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களாம். பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தயங்கி நம்ம சோ அவர்கள் அந்த பேச்சை எடுத்திருக்கிறார். ஐயா, தப்பாக நினைக்காதுங்க நான் சொல்கிறேன்ட்டு, நான் சாதாரண ஆள் அரசியலில் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். என்ன ராமசாமி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போது சோ ராமசாமி தான் ஒரு பேர். என்ன ராமசாமி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, எம்ஜிஆர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. உங்களுக்காக தான் சார் ஐயா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவர் வரதுக்கு ரெடியாக இருக்கிறார்.
ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்கன்னா நமக்கு கட்சிக்கும் பலமாக இருக்கும். அவரை ஏன் நீங்கள் உள்ளே கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு பெருந்தலைவர், அவரை கூப்பிட்றலான்னு, ஆனால் என்னை நம்பி ஒருத்தன் இருக்கிறான்னு அவர் சொன்னது சிவாஜி கணேசன். சிவாஜி காமராஜர்னா உயிரை விடுவார். அப்படிப்பட்ட அரசியலில் இவங்க 2 பேரும் எப்படி இருந்தாலும் எம்ஜிஆரும் சிவாஜியும் சினிமாவில் 2 பேரும் எப்படி ரஜினி கமல் மாதிரி தான். 2 பேரும் பேசிக்குவாங்க, எடுத்துக்குவாங்க. ஆனால் 2 துருவம். அரசியலில் 2 பேரும் பார்த்தா பேசிக்குவாங்க, அது வேறு கதை. சினிமாவில் 2 பேரும் 2 துருவமாக தான் இருந்தாங்க. 2 பேர் படமும் தனித்தனி டைப்பில் இருக்கும். அதனால் அவர்களுடைய ரசிகர்களும் தனித்தனி தான். இப்படி தான் இருந்தாங்க. அதனால் அவருக்கு வருத்தப்படுவார் இல்லையா, சிவாஜி வருத்தப்படுவார் இல்லையா, நான் இப்போ அவரை கூப்பிட்டா அப்படின்னு. உடனே இவங்க 2 பேரும் மறுபேச்சே பேசலை. இப்படி ஒரு கூட இருக்கிறவங்களுக்காக இந்த அளவுக்கு யோசிக்கிற ஒரு தலைவர் உண்டா? அரசியல் லாபத்துக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய தலைவர்கள் மத்தியில் அரசியல் லாபத்துக்காக இன்னும் நம்ம கூட இருக்கிறவனை நம்ம காட்டி கொடுக்கலாமான்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு தலைவரை பார்க்க முடியுமா என்று நினைத்துவிட்டு அதுக்கு பிறகு ஐயா நான் இதை பற்றி இனி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். இது நடந்தது. அதுக்கு பிறகு நாஞ்சில் மனோகரன் போன்றவர்கள், அவர் தான் அப்போ மூத்த தலைவராக இருந்தார். நாஞ்சில் மனோகரன், கே கிருஷ்ணசாமி போன்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தூண்டுறாங்க யாரோ எம்ஜிஆரை. அப்போ எம்ஜிஆரும் 2 மாதத்துக்கு மேலே எதிர்பார்த்து காமராஜர்கிட்டருந்து ஒரு பதிலும் வரல அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் சம்மதிக்கிறாரு, கட்சி ஆரம்பிக்கிறார். இதுதான் கட்சி ஆரம்பித்த வரலாறு. நாஞ்சில் மனோகரன் தான் சொல்லி தூண்டி நீங்கள் கட்சி ஆரம்பிங்க நம்ம ஸ்டாண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அதை இவரை தூண்டி விடுறாரு. இவரும் சம்மதித்து கட்சி ஆரம்பிச்சிடுறாரு. கட்சி ஆரம்பித்த பிறகு 77ல் முதல் தேர்தலில் இந்திரா அதுக்கு கட்சி ஆரம்பித்த உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஊழல் குற்றச்சாட்டு. அப்போ வலது கம்யூனிஸ்டில் கல்யாண சுந்தரம்னு தலைவர் இருந்தார், ஒரு தலைவர், கம்யூனிஸ்ட் தலைவர். அவர் தான் முன்னணி தலைவராக இருந்தார், சுதந்திர போராட்ட தியாகியும் கூட. அவர் என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர் கூட சேர்ந்தார். எம்ஜிஆர் கூட சேர்ந்துக்கிட்டு கருணாநிதி ஏகப்பட்ட ஊழல் பண்ணியிருக்காரு, அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அவ்வளோத்தையும் நம்ம ஒரு மனுவாக தயாரித்து மத்திய அரசுக்கு கொண்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறார். அதன் அடிப்படையில் ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் தயார் பண்ணுறாங்க. அரிசி பேர ஊழல், பூச்சி மருந்து ஊழல், உரப்பேர ஊழல், அப்புறம் சர்க்கரை பேர ஊழல், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை கொண்டு கருணாநிதியினுடைய அரசின் மேல் குற்றச்சாட்டுகளை எழுதி அதனை எம்ஜிஆர் யாருடன் போகிறார், கல்யாண சுந்தரத்துடன் சென்று இந்திரா காந்தியிடம், ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கின்றார்கள். அவர்களும் அதை பார்த்து சந்தர்ப்பத்தை பார்த்திருக்கிறார்கள். செல்வாக்கு இதன் அடிப்படையில் எப்படி வருகிறது என்று நோட்டமிட்டு கொண்டு இருக்கும் பொழுது தேர்தல் வருகிறது, திண்டுக்கல் இடைத்தேர்தல். திண்டுக்கல் இடைத்தேர்தலில் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கேண்டிடேட்டை நிப்பாட்டுறாங்க. யாரை, மாயத்தேவரை நிப்பாட்டுறாங்க. மாயத்தேவர் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்கிறார். 1.25 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுகிறார். அவரை எதிர்த்து 2வது இடத்தில் வருபவர் பெருந்தலைவர் காமராஜர் கட்சியை சேர்ந்த, காங்கிரஸை சேர்ந்த NSV சித்தன் அவர் வருகிறார். அடுத்து 3வது இடத்தில் வருபவர் திமுக. 3வது இடம் பெற்றது மட்டுமல்ல, திமுக 100 ஓட்டுக்குள்ளே தான் டெபாசிட்டை தக்க வச்சுது. 100 இவ்வளவுக்கும் ஆட்சி, யார் ஆட்சி? கருணாநிதி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கிற இந்த திமுக 100 ஓட்டுக்கு உள்ள ஒரு வித்தியாசத்தில் தான் இந்த இடைத்தேர்தலில் டெபாசிட்டையே தக்க வைக்கிது. என்ன நடக்குது, இடைத்தேர்தல்னாலே அது ஆளுங்கட்சிக்கான தேர்தல்னு சொல்கிறாங்க. அதை எதிர்த்து கூட போன எலெக்ஷனில் விக்கிரவாண்டியில் எடப்பாடி ஆள் விட மாட்டேன்ட்டார். அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லை, ஓரளவு நியாயமாக எலெக்ஷன் கமிஷன் நடத்திச்சு. அப்போ அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் நியாயமாக நடத்தும்போது இவ்வளவு லீடிங்கை எப்படி குறைக்க முடியும்? ஏமாற்று ஃப்ராடு பண்ணனாலும் 1.25 லட்சம் ஓட்டை ஃப்ராட் பண்ண முடியுமா? திமுகவுக்கும் அவருக்கு ஒன்று பார்த்தாச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ஓட்டு வித்தியாசம் இருக்கும். அதாவது ஸ்தாபன காங்கிரஸுக்கும்
அதிமுகவுக்கும் தான் ஓட்டு வித்தியாசம் 1.25 லட்சம் வித்தியாசம். திமுகவுக்கும் அதிமுகன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓட்டு வித்தியாசம் 3 லட்சத்துக்கு மேலே இருக்கும். ஏன்னா அவங்க டெபாசிட்டே தடுமாறி தான் வாங்கினாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அந்த எலெக்ஷன் நடந்தோடனே எம்ஜிஆர் மேலே ஒரு இந்திரா காந்திக்கு ஒரு பற்று வந்தது. அந்த பற்று எப்படி அடிப்படையில்னு சொன்னால், அந்த செல்வாக்கு வந்து கருணாநிதிக்கு சரிஞ்சிட்டு, அதனால் நாம் வந்து யாரை எடுத்து அரசியல் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு, எம்ஜிஆரை எடுத்து அரசியல் பண்ணுவோம், எம்ஜிஆர் கூட கூட்டணி போட்டு அரசியல் பண்ணால் நாம் அரசியலில் சோபிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி திட்டமிடுறாங்க. திட்டமிட்டு அதன் அடிப்படையில் அந்த கூட்டணியும் மாறுகிறது. அதற்கு முன்பு 71 தேர்தலில் திமுக கூட கூட்டணி இருந்தது. 72 இந்த பெட்டிஷனுக்கு பிறகு, தேர்தல் வெற்றிக்கு பிறகு, திண்டுக்கல் தேர்தல் வெற்றிக்கு பிறகு யார் கூட கூட்டணி மாற்றலான்னு சொல்லி நினைக்கிறாங்க, எம்ஜிஆர் கூட. அதன் அடிப்படையிலேயே அரசியல் காயின் நகர்த்தப்படுகிறது. அப்போது 77 பொது தேர்தல் வருது. மிசா முடிஞ்சு, மிசாவில் திமுககாரங்க நிறைய பேரை தூக்கி உள்ளே போட்டாங்க. அப்போ தான் ஸ்டாலினும் உள்ளே போனார். ஸ்டாலின் எந்த அடிப்படையில் போனாருங்கிறது ஸ்டில் இட் இஸ் ஏ கொஸ்டின் மார்க். எதற்காக ஸ்டாலினை மிசாவில் அரெஸ்ட் பண்ணாங்க? ஏன்னா மூக்க அழகிரியை அரெஸ்ட் பண்ணலை. நல்லா தெரிஞ்சுக்கணும், அழகிரியை கைது பண்ணலை. திமுக குடும்பத்தார்னு பார்த்தா மாறன் அரெஸ்ட் ஆனார், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா டெல்லியில் அவர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தார், அவரை கைது பண்ணாங்க. ஆனால் ஸ்டாலினை வந்து கைது பண்ணுறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனால் கைது பண்ணாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் ஸ்டில் இட் இஸ் எ கொஸ்டின். அது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டு இருக்குது. காரணம் என்ன அப்படிங்கிறது அது தெரிந்தவர்களுக்கு தெரியும். அரசியலில் அன்றைய தேதியில் வந்து யாரெல்லாம் ஆக்டிவாக இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணத்துக்காக என்பது தெரியும், எனக்கும் தெரியும், பொது தளத்தில் வெளியிடுவதற்கல்ல. அப்போது இந்த மாதிரி ஒரு நிலைமையில் 77 வந்து மிசா முடிஞ்சு தேர்தல் வருது. தேர்தல் வந்த உடனே தேர்தலில் எம்ஜிஆரும் இந்திரா காங்கிரஸும் கூட்டணி வைக்கிறாங்க. காமராஜர் உயிரோடு இல்லை. அப்போ காமராஜர் 75 இறந்து போகிறார். இறந்து போன பிறகு 1.5 வருஷம் கழித்து வர்ற தேர்தல் இது. அப்போது இந்த தேர்தலில் வந்து இந்திராவை எதிர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ராமச்சந்திரன் தமிழ்நாடு சாவன காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிறார். அவர் யார் கூட கூட்டணி வைக்கலான்னு சொல்லி அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா டெல்லியில் அப்படி முடிவு பண்ணுறாங்க, இந்திராவை எதிர்த்து தோக்கடிக்கணும்னா நம்ம எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்றாங்க. அதற்கு தலைமை வகிக்கிறவர் வந்து நம்ம ஜெயபிரகாஷ் நாராயணன், அப்போ இருந்த ஒரு சோசியலிஸ்ட் தலைவர், காமராஜரோட ரொம்ப நெருங்கிய நண்பர். ஆச்சாரியா கிருபலானின்னு ஒரு தலைவர். இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த கூட்டணியை உருவாக்குறாங்க. உருவாக்கும்போது வேறு வழி இல்லை, ஆபத்துக்கு பாவம் இல்லை. திமுக ஊழல் கட்சின்னு பேர் எடுத்தாலும் இன்றைக்கி இந்திரா காந்தியை நாம் வந்து எதிர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு வேறு வழி இல்லை, நம்ம கூட்டணி வந்து திமுக கையில் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. எடுத்து இந்திரா காந்தியோட கூட்டணி, இந்திரா காந்தியோட எம்ஜிஆர் கூட்டணி வச்சுருக்கிறாரு. இந்திரா காந்திக்கு எதிராட்டு சாவன காங்கிரஸ் எல்லாமே யார் கூட கூட்டணி வச்சுருக்கிறாங்க, திமுக எல்லாம் சேர்ந்து கூட்டணி வச்சு, கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து வச்சு போட்டி போடுறாங்க. அப்போது தமிழ்நாடும் புதுச்சேரியும் சேர்ந்து 40 தொகுதி உங்களுக்கு தெரியும். 40ல் 36 தொகுதி எம்ஜிஆர் இந்திரா காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றுது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் மிசா அதிகமாக பங்காற்றவில்லை. காரணம் என்னவெனில், நன்றாக இங்கே தான் நான் சொல்ல வர்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அரெஸ்ட் பண்ணாங்க திமுகவை, திமுகவில் இருந்த தலைவர்களை பூரா கைது பண்ணாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த கைது எந்த ஒரு தாக்கத்தையும் உண்டாக்கவில்லை என்பதுதான் அந்த தேர்தல் நிரூபித்தது. சாவன காங்கிரஸ் வலுவாக இருந்த நல்லா தெரிஞ்சுக்கணும், ஸ்தாபன காங்கிரஸ் நல்ல வலுவோடு இருந்த ராசிபுரம் தொகுதியிலும், மதுரை, கன்னியாகுமரி, நாகர்கோவில் தொகுதியிலும், அதுபோக இன்னொரு தொகுதி உண்டு, அந்த தொகுதியிலையும் வெற்றி பெற்றது. திமுக வலுவாக இருந்த மத்திய சென்னையும் வெற்றி பெற்றது. வடசென்னை, கரெக்ட், வடசென்னையும் மத்திய சென்னையும் திமுகவினுடைய செல்வாக்கு கொஞ்சம் அதிகம். அதனால் திமுக செல்வாக்கில் 2 தொகுதி ஜெயிச்சது, காங்கிரஸ் செல்வாக்கில் 2 தொகுதி ஜெயிச்சது. மொத்தம் 4 தொகுதி தான் ஜெயிச்சது. அதில் 3 ஸ்தாபன காங்கிரஸ், 1 திமுக. அப்போ தான் சொன்னார், ஆசைக்கு ஒரு தம்பி வட சென்னையில் அப்படிம்பார். ஏன்னா அங்கே ஜெயிச்ச ஒரு பேர் ஆசை தம்பி. அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா, ஆசைக்கு ஒரு தம்பி அப்படின்னு சொல்லி வசனம் விடுவார்.
வசனம் விடுறதுல தான் கருணாநிதி மன்னனாச்சே, விட்டார். அதுக்கப்புறமா 68 அவங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை கேள்விப்படாமல் இருக்கலாம். இந்த அம்மாவுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் இந்த அம்மா சுற்றுப்பயணம் வரும்போது மதுரையில் நான் நினைக்கிறேன் அது வெளி வீதின்னு நினைக்கிறேன், மாசி வீதி இல்லை, மாசி வீதியாக வெளி வீதியாக இல்லை, அதில் வந்து இந்த அம்மா திறந்த ஜீப்பில் வராங்க. திறந்த வண்டியில் வரும்போது கருப்பு கொடி காட்டுகிறோம் என்னும் பெயரில் தடியால் அடித்தார்கள். யார்? இந்திராங்கிரஸ் காரங்களை, அதாவது இந்திரா காந்தியை திமுகவினர் தடியால் அடித்தார்கள் கருப்பு கொடி என்ற பெயரில். இது அப்பொழுது நடந்தது. அப்பொழுது தான் இந்திராந்திக்கு மண்டையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்தது. அதற்குத்தான் அவர்கள் சொன்னார்கள், அது வேற மாதாந்திரம் வரக்கூடிய ரத்தமாக இருக்கும்னு சொன்னார். எப்படிப்பட்டவர்கள் பாருங்கள். இப்படியெல்லாம் சொன்னவர்கள் தான் திமுகவினர். அதில் எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் ஆடி போயிட்டார். ஏன்னா இவங்களுடைய அந்த அட்ராசிட்டி அப்படி இருந்தது. திமுகவினுடைய தாக்குதல் இருக்குல்ல, படு பயங்கரமாக வெறித்தனமான தாக்குதலாக இருந்தது. அதைத்தான் இப்போ கூட பத்திரிகையாளர்லாம் சொல்லுவாங்க, தேர்தலில் இறுதி கட்டத்தில் திமுகவினரை தாக்கு பிடிப்பது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு விகரஸாக இறங்குவாங்க. அந்த விகரஸ்னஸ், அதாவது வெறித்தனமாக இறங்குவோன்னு சொல்லுவோம் இல்லையா, வெறித்தனமாக இறங்குவாங்க. அப்படி இறங்குனாங்க அன்னைக்கு இறங்கி அந்த அம்மா கொஞ்சம் நெடுமாறான அன்னைக்கு இல்லைன்னு சொன்னால் அன்றைக்கி அந்த அம்மா பிழைச்சிருக்கதே அபூர்வங்கிற அளவுக்கு வெறித்தனமாக தாக்குனாங்க. அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் இடைத்தேர்தல் வருது. அந்த எம்பி ஒருத்தர், சிட்டிங் எம்பி இறந்து போன உடனே இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலில் வந்து இந்திரா காந்தி போட்டியிடுவதாக ஒரு பேச்சு அடிபட்டது. அந்த அம்மா தோற்று போனுச்சுல, 77 தோற்று போச்சுது. தோற்ற பிறகு திருப்பி தஞ்சாவூர் இடைத்தேர்தலில் போட்டி போடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போ முயற்சி பண்ணும்போது எம்ஜிஆர்கிட்ட ஆதரவு கேட்டாங்க. எம்ஜி ராமச்சந்திரன்ட்ட ஆதரவு கேட்கும்போது எம்ஜி ராமச்சந்திரன் ஆதரவு கொடுப்பதை யோசிக்க ஆரம்பித்து விட்டார். காரணம், மொரார்ஜி தேசாய், உங்கள் நிலைப்பாடு என்ன, நீங்கள் யாருக்கு ஆதரவு தரப்போகிறீர்கள் என்று கேட்டார் அப்போதைய பிரதமர், ஜனதா கட்சி பிரதமர் மொரார்ஜி தேசாய். அப்போ இவர் வந்து எம்ஜிஆர் கொஞ்சம் டிலமாவில் வந்துட்டார். யாருக்கும் ஆதரவு இல்லைங்கிற முடிவு எடுக்கிறார். ஆளுங்கட்சி எம்ஜி ராமச்சந்திரன், முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன். ஆனால் அவர் ஆதரவு தர மறுக்கிறார். யாருக்கும் ஆதரவு இல்லை என்ற முடிவெடுக்கிறார். முந்தைய தேர்தலில் இந்திரா காங்கிரசுடன் தான் ஆதரவு. இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை அவர் யாருக்கும் ஆதரவில்லை என முடிவெடுக்கிறார். கொஞ்சம் பயந்த சோபம் உள்ள ஆள். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் வந்து நாம் யாரை, இந்திரா காந்தியை நம்பி பண்ணவா, இல்லை மொரார்ஜி மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறாரு, தமிழகத்துக்கு ஏதாவது நிதி வர்றது இடைஞ்சல் இருக்குமா, என்ன ஏது நினைச்சாரோ என்னவோ தெரியலை. அவர் கொஞ்சம் பயந்து போய் எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டார், அவருடைய அரசியல் ஸ்டாண்டை வந்து மாற்றி அமைச்சு நியூட்ரல் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வர்றாரு. அப்போ போட்டி அங்கே யார் போடுறாருன்னா, ஜனதாவும் போட்டி போடுது, இந்திரா காங்கிரஸும் போட்டி போடுது. இவர் ஆதரவு கொடுக்கலன்னு சொன்னோடனே அந்த அம்மா இந்திரா காந்தி வந்து பேக் அடிச்சிட்டாங்க. சரி, அப்போ நான் போட்டி போடலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்த வருஷம் 6 மாதம் கழித்து சிக்மகளூரில் அவர் ஒரு எம்பியை ராஜினாமா பண்ண சொல்லி அங்கே நின்று ஜெயிச்சு போனார். எம்பியா அங்கே நின்று பெங்களூரில் அதாவது கர்நாடகாவில் வந்து சிக்மகளூர் தொகுதியில் நின்று இடைத்தேர்தலில் நின்று ஜெயித்தாங்க. அவருக்காக அங்குள்ள எம்பி ராஜினாமா பண்ணி அப்படி போனாங்க. அப்படி தான் போயிட்டாங்க. அப்போ இங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், மூப்பனாருக்கு ஆதரவாளர், மூப்பனார் அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் தலைவராக இருக்கிறாரு. அவருடைய ஆதரவாளர் சிங்கார வடிவேலு, அவர் இந்திரா காங்கிரஸ் சார்பாக போட்டி போடுறாரு. ஜனதா கட்சி சார்பாக நான் நினைக்கிறேன், ஐ திங்க் கலிவரதனா என்னன்னு தெரியல, கொஞ்சம் மறந்தாலும் இருக்குது. அப்போது ஜனதா கட்சியிலேருந்து ஒரு ஆள் நிறுத்தி போட்டி போடுறாங்க. சிங்கார வடிவேலு 65,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுறார். இந்திரா காங்கிரஸ் தான் ஜெயிச்சது. அதன் பின் இந்திரா காந்தி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றுகிறார். இப்படி பயந்து இருக்கின்ற எம்ஜிஆரை விடவும் தைரியமாக எதிர்க்கும்போது எந்த அளவுக்கு எதுக்குறாங்க, மதுரையில் கொலைவெறி தாக்குதல் நடத்தக்கூடிய அளவில் திமுக வந்து இந்திரா காங்கிரஸை எதுக்குது. அப்படி எதுக்கக்கூடிய அளவில் இருந்தாலும் எதுக்கும்போது அப்படி எதுக்குறாரு. ஆதரவு கொடுத்தா
முழு ஆதரவும் கொடுக்குறார் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு திமுகவுக்கு இருக்குது. அதனால் இவரே பெட்டர் அப்படின்னு இந்திரா அம்மா முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி கூட்டணியை மாற்றி அமைக்கணும் முடிவு பண்ணி பார்லிமெண்ட்லேயுமே என்ன பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, மொரார்ஜி தேசாய் அரசை கவுக்குறாங்க. மொரார்ஜி தேசாய் அரசை கவிழ்த்து 80 தேர்தல் வருது. கவிழ்ந்த பின் தேர்தல் வருது, கூட்டணி மாறுது. கூட்டணி எப்படி மாறுதுன்னா, எம்ஜிஆர் தனியாக தான் நிற்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இங்கே இந்திரா காங்கிரஸ் யார் கூட கூட்டணி சேருது? திமுக கூட கூட்டணி சேருது. அப்போ திமுக கூட கூட்டணி சேரும்போது ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் பழைய காங்கிரஸுக்கு ஜெயிக்குது. அந்த ஒரு தொகுதி நாகர்கோவில். எம்ஜிஆருக்கு 2 தொகுதி தான் ஜெயிக்குது. அதில் ஒன்று சிவகாசி, இன்னொன்று ஸ்ரீபெரும்புதூர்னு நினைக்கிறேன். அப்போது 2 தொகுதி தான், இல்லை ஸ்ரீபெரும்புதூரில் கோபிச்செட்டிப்பாளையம்னு நினைக்கிறேன். அந்த பகுதியில் மேற்கொள்ள பெல்ட்டில் ஒரு தொகுதி. 2 தொகுதி எம்ஜிஆருக்கு வெற்றி பெறுது. 37 தொகுதியில் திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுகிறது. 37 தொகுதியில். அப்படி வெற்றி பெற்ற உடனே அவங்களுக்கு என்ன நினப்பு வந்துடுது கருணாநிதிக்கு? என்ன மேக்கப் கலைந்தது. இவர் பேசுகிறார் கருணாநிதி, அரிதாரம் வெளிச்சமாகிவிட்டது, அரிதாரம் பூசிய முகம் கலைந்தது, உண்மை முகம் வெளிச்சத்துக்கு வந்தது அப்படின்னு எம்ஜிஆரை கேலியும் கிண்டலும் பண்ணி பேசுகிறார் யார்? கருணாநிதி. அப்போ அப்படியெல்லாம் பேசின உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், எம்ஜிஆர் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். உண்மையிலே ரொம்ப அப்செட் ஆகிட்டார். அப்போ இந்த மாதிரி அப்செட் ஆனதுனால அவர் அப்படியே சோர்ந்து போய் இருக்கிறார். தோற்று போச்சே, ஒருவேளை நமக்கு செல்வாக்கு குறைஞ்சிட்டோ அப்படின்னு அவர் உள் மனசுக்குள்ளே அவர் சுய பரிசோதனை பார்க்கும்போது அவருக்கு சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது. நன்கு புரிந்து கொள்ளுங்கள், சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது. அதன் பிறகுதான் பல ரவுண்டு, அதாவது முதல்ல ஜெயலலிதா நம்ம சரோஜா தேவி அப்ரோச் பண்ணுறாங்க பிரச்சாரத்துக்கு, அப்புறமா லதா மேயர் அப்ரோச் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா 3வது வாய்ப்பாக தான் யார் அப்ரோச் பண்ணுறாங்க? ஜெயலலிதா மேயர் அப்ரோச் பண்ணுறாங்க. அப்ரோச் பண்ணி பிரச்சாரத்துக்கு அழைக்கிறார். அந்த அம்மாவும் சும்மா இருந்ததுனால, படங்கள் இல்லாமல் சும்மா இருந்தது, அப்ரோச் பண்ணி பிரச்சாரத்துக்கு வந்து பிரச்சாரம் பண்ணாலும், நான் ஏற்கனவே தான் நமக்கு தோல்வி கண்டதுனால இவர் ரொம்ப அப்செட் ஆகியிருக்கிறார் இல்லையா? அதற்கிடையில் எம்ஜிஆர் மீது ஒரு குற்றச்சாட்டையும் கொண்டு வைத்தார் இந்திராந்தியிடம் கருணாநிதி, கப்பல் பேர ஊழல்னு. அதை மக்கள்லாம் அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இங்கே தான் நீங்கள் விஜயை உணரணும். நீ என்ன பேசினாலும், என்ன தற்குறின்னு சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்னால் இல்லை என்பதைத்தான் இங்கு நான் சொல்ல வருகிறேன். எம்ஜிஆர் மீது ஊழல் குற்றச்சாட்டு யார் சொன்னது? கருணாநிதி சொன்னார். 80 சொன்னார், மனு கொண்டு கொடுத்தார். அந்த மனுவை அந்த அம்மா வாங்கி வச்சிருந்தது. வாங்கி வச்சுட்டு எந்த ஆக்ஷனையும் எடுக்கலை. ஏன்னா போதிய ஆதாரம் இல்லை, அதான் காரணம். அப்போது ஆக்ஷனே எடுக்காமல் இருந்தது. தேர்தல் வருது, சட்டமன்ற தேர்தல் வருது. சட்டமன்ற தேர்தல் வரும் பொழுது என்ன நடந்ததுன்னா, எம்ஜிஆர் எல்லா ஊர்களுக்கும் சென்றார், அனைத்து தொகுதிகளுக்கும் சென்றார். நான் என்ன தவறு செய்தேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனையை வழங்கி விட்டீர்கள் என்று கேட்டார். என்ன கேட்டார்னா, காரணம், நான் எனக்கு பிள்ளையா, எனக்கு மனைவியை தவிர வேறு யார் இருக்கிறார்கள், எனக்கு குழந்தை கிடையாது, நான் யாருக்காக நான் களவெடுக்க வேண்டும், திருட வேண்டும், கொள்ளையடிக்க வேண்டும், யோசித்து பாருங்களேன் எனது அருமை சொந்தங்களே என்று கேட்க ஆரம்பித்தார். ரத்தத்தின் ரத்தமேன்னு கேட்டார். அவ்வளவு சென்டிமெண்ட்டில் அவருடைய அப்ரோச் அவருக்கு மக்களை ரொம்ப பாதிச்சிட்டு, ரொம்ப பாதிச்சிட்டு. அதனுடைய விளைவு தான் 80 சுமார் 52% வாக்குகள் எடுத்து வெற்றி பெற்றார். தெரிந்து கொள்ளுங்கள் எனது அருமை தமிழ் சொந்தங்களே. எம்ஜிஆர் தனியாக நின்று, குமரி ஆனந்தன் மட்டும் கூட்டணி என நினைக்கிறேன், ஒரு சின்ன கட்சி 1-2 கட்சிகளை கூட்டணிக்கு வச்சுக்கிட்டு போட்டி போட்டார். அதாவது அபரிமிதமான வெற்றி, சாதாரண வெற்றி அல்ல, நல்ல பயங்கரமான ஒரு வெற்றியை கண்டார். 52% வாக்குகள் எடுத்தார். அது ரொம்ப முக்கியம். அதன் பிறகு அவர் தன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டார்.
ஆனால் நான் இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா, 77ல் 80ல் பார்லிமெண்ட் தேர்தலில் அவங்க தோற்ற உடனே அவர் கொஞ்சம் ஆடி போயிட்டார். இந்திரா காந்தியை திமுக தாக்கும் போதும் ஆடி போயிட்டார். பயம் இருந்தது. ஆனால் அந்த பயம் தம்பி விஜய்க்கு இருக்குதான்னு சொன்னால் கிடையாது. இதைத்தான் நான் செல்வாக்கில் நான் எம்ஜிஆர் செல்வாக்கை நான் குறைத்தே மதிப்பிட மாட்டேன் என்றும். ஆனால் தைரியம் என்று வரும் பொழுது எம்ஜிஆரை விடவும் தம்பி விஜய் தைரியசாலி. இது நான் அவரை ஸ்டடி பண்ணதில், அவருடைய உளவியல் ரீதியாக அவரை நான் பார்க்கும்போது தைரியமான தம்பியாக இருக்காப்புல. அதனால தான் சொல்கிறேன், தற்குறின்னு சொல்லும்போது தான் அவர் கவலைப்படலை எதற்கும். ஏன்னா அவர் தற்குறி இல்லை. அவர் தற்குறியாக இல்லைன்னா அவருக்கு தெரியாதா? சுயபரிசோதனை இல்லாதவங்களா? எல்லாருக்கும் சுயபரிசோதனை பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டு. அந்த அடிப்படையில் அவர் தைரியசாலி. எதையும் சந்திக்கும் குணம் அவரிடம் இருக்கிறது. தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம் என்பதை எம்ஜிஆரிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டார். 77ல் வெற்றி பெறுகிறார் எம்ஜிஆர். 80ல் முதல் தேர்தலில் தோற்கிறார். அதுவும் படுதோல்வியை சந்திக்கிறார். 37 தொகுதிகளில் தோல்வி பெறுகிறார். பாராளுமன்றத்தில், சட்டசபையில் நினைத்து பார்க்க முடியாது 144 தொகுதின்னு நினைக்கிறேன். 144 தொகுதியில் வெற்றி பெறுறார். ஓட்டு எவ்வளோ எடுக்கிறாரு? ஓட்டு 52%. தனியாக ஏடிஎம்கே மட்டும் எடுக்குது. அதுக்கு என்ன காரணம்? மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் தம்பி விஜய்க்கும் நடக்கிறது. மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் எத்தனை துஷ்பிரச்சாரம் செய்தாலும், எத்தனை தூரம் அவரை அவமானப்படுத்தினாலும் அதனை வெற்றி கண்டு வெற்றி வீரராக வரக்கூடிய ஆற்றல் தம்பி விஜய்க்கு இருக்கிறது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆம், உண்மை. என்னை பொறுத்தவரை நான் அவரையும் பார்த்து ஸ்டடி பண்ண வகையில் நான் சொல்கிறேன். எம்ஜிஆரையும் ஸ்டடி பண்ணேன். எம்ஜிஆரை ஸ்டடி பண்ண வகையில் எம்ஜிஆர் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர். அதனால் அவர் ஆனால் கடவுளுடைய அனுக்கிரகம் எம்ஜிஆருக்கு 100% இருந்தது. 100%. அப்படித்தான் அவர் தேர்தலில் வெற்றி காண நேர்ந்தது. அதுபோல் இன்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், இவருக்கும் இன்று அரசியல் வெற்றிடம் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. அரசியல் வெற்றிடம் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. மக்கள் அனைவரும் 1000 ரூபாய் என்ன, 500 ரூபாய் என்ன, 5000 ரூபாய் என்ன, எத்தனை 1000 கொடுத்தாலும் நாங்கள் இந்த முறை முடிவெடுத்து விட்டோம். தம்பி விஜயை தூக்கிவிட்டு, தம்பி விஜயை எங்களுக்கு ஒரு ஆபத் பாந்தவான் தேவை. இன்று வந்திருப்பவர் விஜய், அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் என்று வாக்களித்திருக்கிறார்கள். காசு வாங்காமல். நன்கு புரிந்து கொள்ளுங்கள் எனதருமை தமிழ் சொந்தங்களே. எனவே அந்த நேரம் காலம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா, அது அவருக்கு ஒத்துழைக்கிறது. சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கிறார். மற்ற அரசியல்வாதிகளைப் போல ஒதுங்கி ஓடவில்லை அவர். அதேபோல் தப்பான முடிவையும் எடுக்கவில்லை, சரியான முடிவை எடுத்தார். முதலிலேயே எங்களுடன் வருபவர்களுக்கு ஆட்சியில் பங்கு என்று சொன்னார். அப்பொழுதுதான் அவர்களுடைய நாடியை உணர முடியும். சின்ன கட்சிகளின் நாடியை உணர்வதற்காக அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். அந்த நிலைப்பாடு வெட்ட வெளிச்சமாக சொன்னது, உங்களுடைய எல்லாரும் திமுகவுக்கு பயந்து போய் அங்கே போய் கூட்டணி வச்சான், அல்லது பிஜேபிக்கு பயந்து இங்கே கூட்டணி வச்சான். இதான் நடந்தது. ஒன்றில் திமுகவை கண்டு பயம், இல்லைன்னா பாஜகவை கண்டு பயம். இந்த மாதிரி இருவரை கண்டும் பயந்து அங்கங்கே மக்கள் மழைக்கு ஒதுங்குவது போல் ஒதுங்கி விட்டார்கள். மழை ஓய்ந்த பின் இவர்கள் வெளியே வருவார்கள். நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் எனதருமை தமிழ் சொந்தங்களே. இப்பொழுது மழைக்காலம் என்று நினைத்து கொள்ளுங்கள். மழை ஓய்ந்த பின் வருவார்கள். அங்கே தம்பி குடையோடு காத்திருப்பார். தம்பி விஜய் குடையோடு காத்திருப்பார். குடைக்குள் வருவார்கள். இதுதான் நடக்கப் போகிறது. ஆகவே இந்த தைரியம் என்ற அடிப்படையில் தம்பி விஜய் அவர்கள் மிகப்பெரிய தைரியசாலி மட்டுமல்ல, புத்திசாலியும் கூட. அடிக்கடி நான் சொல்கிறேன், புத்திசாலி. அவருடைய புத்திசாலித்தனம் இந்த தேர்தலில் எப்படி முடிவு போகிறது என்று தெரியவில்லை நமக்கு.
ஆனால் எது எப்படி இருந்தாலும் இனி வெற்றி பெறப்போவது அவர்தான். அவருடைய தைரியத்துக்கு பரீட்சை நடந்து முடிந்து விட்டது. அந்த பரீட்சையை அவர் தைரியமாக எழுதிவிட்டார், தேறியும் விட்டார். தேர்தல் வெற்றி என்பது வேறு, பரீட்சையில் வெற்றி. அவருக்கு வைக்கப்பட்ட பரீட்சை அவர் தைரியசாலியா, களத்தில் நிற்பாரா என்பதுதான். அவர் களத்தில் நின்று விட்டார், அந்த தேர்வில் வெற்றியும் பெற்று விட்டார். தேர்தல் வெற்றி வேறு. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த களம் என்று இருக்கிறதல்லவா, அந்த களத்தில் அவர் வெற்றி கண்டு விட்டார். நேற்று பேசும்போது அந்த கோடீஸ்வரம் பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, அதாவது விஜய் ஜெயிச்சா அது வேறு விஷயம், அதாவது தாவேக்கா ஜெயிச்சுன்னு சொன்னால் விஜய் முதல்வர், அது வேறு விஷயம். ஆனால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கான்னு என்ன கேட்டிங்கன்னா கிடையாது. அவன் சொல்கிறான், திமுக ஜெயிச்சுன்னா அப்போ திமுக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது, திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது அவன் சொல்கிறான். வெற்றி பெற்றா விஜய் காலி. அரசியலை பாருங்கள், எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் ஒரு பத்திரிகையாளன் பெயரில் வாயிலிருந்து வருகிறது பாருங்கள். அவர்கள் வெற்றி பெற்றால் இவர்கள் காலியா, விஜய் தாக்கு பிடிக்க முடியாதான் அவன் சொல்கிறான். அது என்ன அரசியல், அது என்ன ஜனநாயகம்? யோசித்து பாருங்கள் எனது அருமை தமிழ் சொந்தங்களே. இதற்கெல்லாம் பயப்படுபவர் விஜய் அல்ல, நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். ஆனாலும் அந்த கோடீஸ்வரன் சொல்லும் வார்த்தையை பாருங்கள். என்ன வார்த்தை? திமுக வெற்றி பெற்றால் விஜய் காணாமல் போய்விடுவாராம். அந்த அளவுக்கு உங்கள் அட்ராசிட்டி இருக்குமா? பண்ணி பாருங்களேன், பார்ப்போம். பார்ப்போம், பார்த்துருவோம். அதில் யார் தைரியமாக நிற்கிறான், களத்தில் நிற்கிறான்னு பார்ப்போம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், அன்று எம்ஜிஆருக்கு எப்படிப்பட்ட இளரத்தங்கள் கிடைத்தனரோ அதே போன்று இளரத்தங்களின் கூட்டமாக தாவேக்கா இருக்கிறது, தெரிந்து கொள்ளுங்கள். நான் வயதானாலும் கூட ரத்தம் இலசுதான். ஆக இது போன்ற மிரட்டல்கள்லாம் செல்லாது அவர்கிட்ட. இது போன்ற மிரட்டல்கள் அவரிடம் செல்லாது எனது அருமை தமிழ் சொந்தங்களே. எனவே நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், தம்பி விஜய் அரசியல் படித்துதான் வந்திருக்கிறார், அரசியல் தெரியாமல் வரவில்லை. எப்பொழுது ஒருவன் தன்னுடைய திரைப்படத்தை, சினிமா நடிகர் என்ற அடிப்படையில் தன்னுடைய திரைப்படத்தில் அரசியலை புகுத்தி வருகிறாரோ அன்றே அவர் அரசியல் பாடம் படித்து விட்டார், அரசியல் பாடத்தில் தேறிவிட்டார். இதுதான் உண்மை. அரசியல் தெரிந்தவன் தானே பேச முடியும், அரசியல் கருத்துக்களை முன்வைக்க முடியும். எம்ஜிஆர் அரசியல் கருத்துக்களை தெரிந்து கொண்டதனால் அவர் முன்வைத்தார். அதேபோல் விஜயும் அவருடைய கடைசி 10 படங்களை பாருங்கள், அரசியல் கலந்து தான் இருக்கும். அவர் தெரியாமலா வைத்தார்? யோசித்து பார்க்க வேண்டும். உண்மையில் இந்த விஷயத்தில் நான் சொல்லுவேன், திமுகவினர் தற்குறிகள், திமுகவிற்கு பேசும் பத்திரிகையாளர்கள் தற்குறிகள். ஆம், ஒன்றும் தெரியாதவர்கள், விஜயை படிக்க தெரியாதவர்கள். தம்பி விஜய் என்ன செய்வார், ஏது செய்வார் என்பது அவரை படிக்க முடியவில்லை. அப்போது யார் தற்குறி? தற்குறி யார்? ஒருவனை பார்த்தவுடன் அவனுடைய முகத்தை பார்த்து அவனுடைய குணாதிசயங்களை கண்டுபிடிப்பவன் அதிபுத்திசாலி, ஞானம் உள்ளவன். குறைந்தபட்சம் சில நாட்கள் அவர்களுடன் பழகிய பிறகு அவனுடைய குணாதிசயங்களை புரிந்து கொண்டால் அவனும் அறிவுள்ளவன். நமக்கு இது எப்படிப்பட்டவர் என்று அறிவுள்ளவன். ஆனால் இவ்வளவு காலம் பார்த்த பின்னும் இவரை புரிய முடியவில்லை அல்லவா உங்களுக்கு? திமுகவினருக்கு தம்பி விஜயை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் உண்மை தற்கொரி யார்? திமுகவினர். திமுகவினர் தான் உண்மையான தற்கொரிகள். அதிலும் செந்தில் போன்றவர், அண்டா செந்தில்னு சொல்கிறாங்களே, அவரெல்லாம் கேட்கவே வேண்டாம், ஒன்றுமே தெரியாது இந்த பையனுக்கெல்லாம். பாவம், காசுக்காக மாரடிக்கிறார். மற்றபடி கோடீஸ்வரனுக்கோ ஜீவசகாப்தனுக்கோ இவங்களுக்கெல்லாம் ஒரு விதமான ஒரு பொறாமை, ஒரு வித்தியாசமான பொறாமை அவங்க மனசுக்குள்ளே குடியிருக்குது. அந்த பொறாமையின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரி அவருக்கு எதிராட்டு ஸ்டாண்ட் எடுக்க சொல்லுது. என்ன இடைஞ்சல் பண்ணார் அவருக்கு? என்ன இடைஞ்சல் பண்ணார்? ஒரு இடைஞ்சலும் பண்ணலை. விஜய் எதுவும் இடைஞ்சல் பண்ணாரா கோடீஸ்வரனுக்கு? இல்லை ஜீவசகாப்தனுக்கு இடைஞ்சல் பண்ணாரா? இல்லை செந்திலுக்கு தான் இடைஞ்சல் பண்ணாரா? ஏதாவது இடைஞ்சல் பண்ணாரா? இல்லை. என்னமோ இவங்கெல்லாம் ரொம்ப யோக்கியங்க மாதிரியும் அவர் ரொம்ப மோசமான செயல்படுறவங்க மாதிரியும். என்னையா
யார் யாரை பார்த்து சொல்கிறது? சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்றும் 3 விரல்கள் உந்தன் மார்பினை காட்டுதடா. கண்ணதாசன் பாட்டு. சும்மா இல்லை, முக்காலமும் உணர்கிற பாட்டு. நீ என்ன குற்றம்னு சொல்லும்போது உன்னை 3 விரல் காட்டிக்கிட்டு இருக்கு. ஞாபகம் வச்சுக்க. 1 இல்லை 2 இல்லை. அதனால் குற்றம் சாட்டும் பொழுது பார்த்து குற்றம் சாட்டுங்கள். என்னை பொறுத்தவரை இன்னும் பல சம்பவங்களை விஜயனுடைய தைரியத்திற்கும் அவருடைய தன்னம்பிக்கைக்கும் அவருடைய துணிச்சலுக்கும் உதாரணமாக நான் காட்டுவேன். எம்ஜிஆரையும் திருப்பி கொண்டு வருவேன். இன்னும் வேறு தலைப்புகளில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.